38,200 டிக்கெட்ல காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் மட்டும் வந்து 5,000 டிக்கெட் கிட்ட இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மக்களுக்கு எங்க பாதிப்படுதுன்னா, இவர் மிகப்பெரிய மோசடி நடத்துறாங்க இந்த கிரிக்கெட் நிகழ்ச்சியில. அப்ப தகவல் சேகரிக்கவும் சொன்னாங்க, இந்த பாதுகாப்பு வந்து காவல்துறை தான் தராங்க. ஆனா இலவசம். ஆனா அவங்க மனுஷனா கூட அந்த காவலர்களை மதிக்கிறதே கிடையாது அவங்க. காவல்துறை என்பது ஒரு காக்கும் தெய்வம் போல. அப்படியாப்பட்ட இடத்த அந்த காவலர்களுக்கு, காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்குறாங்க, கீழே இருக்கிற யாருக்குமே கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அடிஷனல் கமிஷனருக்கு வந்து 1,500 டிக்கெட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி வாங்கியிருக்காரு ஒருத்தர். இந்த 2007 நான் வந்து ஒரு வழக்கு தொடுத்தேன் உயர்நீதிமன்றத்தில் தொடுத்து, காவல்துறைக்கு இதனால என்ன லாபம் இருக்கு? கமர்ஷியலா சம்பாதிக்கிற இந்த கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து நடத்துறான், அவன் சந்தோஷமா வாழ்றான், அவன் வந்து சந்தோஷமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏன்டா நாங்கள் வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குற காவல்துறை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் எப்படா வந்து இலவசமாக பயன்படுத்துவீங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்தேன். அந்த வழக்கின் அடிப்படையில் அன்னைக்கு 2 கோடி ரூபாய் வந்து நான் வந்து சென்னை மாநகர காவல் ஆணையத்திற்கு கட்டணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கி கொடுத்தேன். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து அந்த 3,800 டிக்கெட்டில் 20,000 டிக்கெட் அவரே எடுத்துக்கிட்டாங்க. இது கடந்த முறையும் நடந்திருக்குது. ஒரு சாமானியனுக்கு வந்து ஒரு வலியும் வேதனையும் ஒருத்தன் உருவாக்கி கொடுக்குறான்னா, உனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி உன்னுடைய செட்டப்பு, உன் சினிமா குரூப்புக்கு, உனக்கு வேண்டப்பட்டவனுக்கு, உன் மாமா மச்சானுக்கு, உங்கள் கட்சிக்காரனுக்கு, மாவட்ட செயலாளருக்கு, மந்திரிங்களுக்கு, இப்படி போய் நீங்கள் வந்து சாமானியனுடைய அர்த்தத்தை சம்பாதிச்சு சாப்பிட்றது இதெல்லாம் தேவையா? தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சாமானியம் கிடைக்காத ஒரு டிக்கெட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யும் போது கூசவே இல்லையா அவங்களுக்குலாம்? இது ஒரு வழக்காக ஏன் போடக்கூடாது? நீதிமன்றத்தை வர வாரத்தில் நாடுறேன். வாரும் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டு சென்னையில வந்து உலகமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஐபிஎல் போட்டி வந்து நடக்க போகுது. அதுல பாத்தீங்கன்னா ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் அண்ட் சிஎஸ்கே 5 முறை சாம்பியன் பட்டம் வென்ற சிஎஸ்கே, சென்னை சூப்பர் கிங்ஸும் மோத போறாங்க. சிஎஸ்கேக்கு வந்து பொதுவாகவே வந்து தமிழ்நாட்டில் நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலன்னு சொல்ல முடியாது, உலக அளவில். அதற்காக வந்து டிக்கெட் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல சில குளறுபடிகள் என்னவோ இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சார் ப்ளீஸ். இதை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த சம்பவம் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா கடந்த முறை வந்து இதே மாதிரி இந்த கிரிக்கெட் மேட்ச் இங்கே நடத்தும் போது சென்னையில் பெரிய அடித்தடியெல்லாம் நடந்துச்சு. போலீஸ் தடியடிலாம் நடத்துனாங்க, பிரயோகப்படுத்தினாங்க. அப்போ நான் விசாரித்தேன், என்ன அவ்வளோ டிமாண்ட் என்ன இந்த மேட்ச் நடத்துறதுக்கு? சினிமாவில் வந்து இப்போ நமக்கு ரஜினிகாந்த் படம், விஜய் படம் வந்துச்சுன்னா ஒரு காலகட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய சிறு வயதில் சொல்கிறேன், ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கும். அன்றைக்கெலாம் 100 நாள் படம் ஓடிச்சு. இன்றைக்கி நான் 3 நாள் படம் ஓடினா வெற்றின்னு நினைக்கிறேன். 100 நாள் படம் ஓடினா தான் வெற்றி ஒரு காலத்தில். இன்றைக்கி 3 நாள் படம் ஓடினா மிகப்பெரிய வெற்றியாக நினச்சிக்கிறாங்க. அதுவும் வெள்ளி, சனி, ஞாயிறு. குறிப்பாக அன்றைக்கி இருந்த மோகமும் இன்றைக்கி இருக்கிற மோகமும் வந்து ரொம்பவும் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சியில் உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான ஆப் மூலிமா வந்து இன்றைக்கி வீட்டில் இருந்தே படம் பார்க்கலாம். எல்லாமே ஹோம் தேட்டர்ன்ற ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஸோ அதை வச்சு படம் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, போயிடுறான். கிரிக்கெட் அந்த காலகட்டத்திலேருந்தே எனக்கு தெரிஞ்சு கவாஸ்கர், ரவிசங்கர் அந்த காலகட்டங்கள்லேருந்தே நான் வந்து கிரிக்கெட்டை நான் நேசித்து பார்த்த ஒரு விஷயம். அது இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அது நம்ம விளையாடுற விளையாட்டு. அது 11 பேர், சில பேர் கிண்டல் அடிப்பான், முட்டாள்கள் விளையாட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு விதமான விளையாட்டு பயிற்சி. அந்த விளையாட்டில் இப்படி விபரீதமான சில விஷயங்கள் நமக்கு நடுவில் கேள்விப்பட்டோம். கிரிக்கெட்டில் பல்வேறு விதமான பெட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்க ஒரு காலத்தில். அந்த பெட்டிங்கில் பல பேர் பல விதங்களில் முக்கியமான அதிகாரிகள் ஆரம்பிச்சு சில பேர் இதை பண்ணாங்க. திரையுலக பிரபலங்கள் கூட மாட்டாங்க. திரைப்பிரபலங்கள், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை விட நீங்கள் ஒரு இடத்துல சில இடம் தான் நடந்திருக்குது. வட மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது. அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் உண்மையாகவே இளைஞர்கள் மத்தியில் ஒரு வாரமாக டிக்கெட்டுக்காக அலைமோதுறாங்க. டிக்கெட் ஓப்பனிங்கே வந்து உங்களுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணாங்க. மார்ச் 18ஆம் தேதி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணினாங்க. மார்ச் 18 அன்னைக்கு ஓப்பன் பண்ண உடனே 10 நிமிஷத்தில் அந்த ஆன்லைன் வந்து பிளாக் ஆயிடுச்சு. வெறும் 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்தில் நாம்கே வாசிக்கு டிக்கெட் வந்து கொடுக்கப்படுறதா
வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க. அது ஒரு தான் சொன்னேன் 10 நிமிஷத்தில் அதிகபட்சமாக எவ்வளோ பேர் புக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு முழுக்கவே உலகம் முழுக்கவே யாராவது ஒருத்தர் வரான்னு வச்சுங்களேன், ஆன்லைனில் பண்ணுறாங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே அவ்வளோ டிக்கெட்டை புக் பண்ண முடியுமா? அது வந்து முடியாது, இம்பாசிபிள். பாசிபிள். அதுவும் 38,200 டிக்கெட் வந்து அங்கே வந்து ஸ்டேடியத்தில் உட்காரலாம் அந்த கெப்பாசிட்டி. ஆனால் இன்னைக்கு 10 நிமிஷம் டிக்கெட் வேணும். அப்போவே எனக்கு சில பேர்லாம் ஃபோன் பண்ணாங்க, சார் என்ன சார் இப்படி இருக்குது டிக்கெட்டு, நான் இந்த கவுண்டர்லேயும் சில டிக்கெட்டுகள் கொடுக்கப்பட்டதா சொன்னாங்க. கியூல நின்னாங்க. கியூவில் நின்னாங்க. டிக்கெட் கொடுக்கப்பட்டுச்சா? இல்ல இல்லையா? ஒருத்தர் கூட கொடுக்கல. இல்ல, ஒரு 2-3 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க நின்னவங்க அப்படியே நின்றுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு லைன் காமிக்குது 250, 218. அப்புறமா பார்த்தா அவங்க பேக்ல தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ டிக்கெட் இஷ்யூ பண்ண கியூல வந்து 10வது நம்பரா நிக்கிறேன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ டிக்கெட் இஷ்யூ பண்ண நான் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தானே போவேன், 2, 3 அப்படின்னு. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க நான் 10வது இருக்கிற இடம் வந்து 50, அப்படி அந்த 40 ரேஞ்சுக்கு வந்து டிஃபரன்ஸ் வருது. சோ இதுல வந்து என்ன ரீசன்ல சொல்றீங்க? அது அந்த டிஃபரண்ட் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நீங்க சொல்ற போல வந்து ஆன்லைன்ல ஏதாவது பிளாக் பண்ணிட்டு கொடுத்துட்டு வேற ஏதாவது மோசடிகள் எதனா இருக்குமா? 38,200 டிக்கெட்ல காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் மட்டும் வந்து 5,000 டிக்கெட் கிட்ட இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற மெம்பருக்கு ஃப்ரீயா விஐபிஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் காவல்துறைக்கு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி வந்து சிட்டி போலீஸ்னால் சிட்டி போலீஸ்க்கு ஒரு டிக்கெட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அது ஒரு சில அதிகாரி ப்ரொசீஜர் இருக்கா சார்? அப்படி இல்லைங்க. அந்த காம்ப்ளிமெண்ட்ரின்றதே வந்து ரொம்ப கேவலமாக சொல்லணுங்க. அதெல்லாம் பார்த்தாவே சில இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அற்பத்தனமான சில விஷயங்கள் ஒரு மனுஷங்க சொல்லுவாங்கல்ல, அது வந்து எப்பவுமே இயல்பாக நான் பல இடங்களில் பல விஷயங்களை சொல்கிறேன் காணொலிகளில். இந்த மாதிரி அற்பத்தனமான விஷயங்களுக்கு தான் சில பேர் ஆசைப்படுவாங்க. சரி ரைட்டு, அதிகாரம் கையில் இருக்குது, வாங்குறாங்க, சந்தோஷம், இருந்துட்டு போட்டோம். ஏதோ மக்களுக்கு பெரிய பாதிப்பா அப்படின்னு கேட்டால் இவ்வளோ காம்ப்ளிமெண்ட்ரி வாங்க மக்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. ஆனால் மக்களுக்கு எங்கே பாதிப்படுதுன்னா மிகப்பெரிய மோசடி நடத்துகிறானுங்க இந்த கிரிக்கெட்டு நிகழ்ச்சியில். எப்படி சார்? நான் அந்த 2006 7வது வருஷத்தில் நான் ஒரு வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறேன். இந்த கிரிக்கெட் மேட்சுக்கு கிட்டத்தட்ட சென்னை மாநகரத்தில் 20,000 காவல் நண்பர்கள் இருக்காங்க. 20,000 பேர் காவலர்கள் இருக்காங்க. ஒரு மாநகர ஆணையருக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள். அந்த 2007 பார்த்தீங்கன்னா நான் போடும்போது வழக்கில் நான் அந்த மேட்சை பார்க்குறேன். பார்த்தா அவ்வளோ கூட்டம் போலீஸு. கிட்டத்தட்ட 7,000 போலீஸுக்கு 5,000 போலீஸை வந்து அவங்க பாதுகாப்புக்கு பணியமர்த்துறாங்க. நான் உடனே அப்போது தகவலை சேகரிக்கிறேன். இந்தியன் ரிப்போர்ட்டர் பத்திரிகை மூலமா தகவலை சேகரித்தேன். அப்போ தகவல் சேகரிக்கும் சொன்னாங்க, இந்த பாதுகாப்பு வந்து காவல்துறையும் தராங்க, ஆனால் இலவசம். ஆனால் அவங்களோட ஒரு மனுஷனாக கூட அந்த காவலர்களை மதிக்கிறதே கிடையாது அவங்க. இப்போது அதிகாரிகள் எல்லாம் டிக்கெட் வாங்கிக்கிறாங்க, காம்ப்ளிமெண்ட்டு கொடுத்துட்றாங்க. கீழே இருக்கிற காவலர் விடுங்க, ஒரு எஸ்ஐக்கு மேலே இன்ஸ்பெக்டருக்கு அப்புறம் ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, ஏசி, இவர்களும் மனிதர்கள் தானே, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல. அவங்களுக்கு கூட கொடுக்கறது கிடையாது. 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டிக்கெட் கொடுக்குறதுனா கூட ரொம்ப யோசிச்சு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி நான் சில அதிகாரிகள்கிட்ட அதை பற்றி பேசினேன். சில அதிகாரி சொல்கிறாங்க, இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஏதோ ஒரு கதையை சொல்லி மழுப்புனாங்க. எனக்கு நான் அங்கேயே சொன்னேன், மனசுலேயே வச்சு சொன்னேன், இதெல்லாம் ரொம்ப கேவலமாங்க. காவலர்கள் வந்து இந்த மாதம் வந்து வெயில் பங்குனி உத்திரத்தில் அடிக்குது வெயில். அந்த வெயில் உச்சத்தில் அவனுக்கு ஒரு மோர் கூட கொடுக்க மாட்டான், தண்ணி கொடுக்க மாட்டானுங்க. அந்த 2007 நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி காவலர்களை வந்து இவனுக்கு பயன்படுத்திக்கிட்டு, பாதுகாப்புக்கு பயன்படுத்திக்கிட்டு, இவனுக்கு ஒரு சின்ன வேலையை கூட செஞ்சு தர மாட்டானுங்க, ஒரு டிக்கெட் கூட கொடுக்க மாட்டான். அவன் குடும்பத்தில் யாருக்காவது டிக்கெட் கொடுக்கணும்ல இலவசமாக. கண்டிப்பாக சார். எல்லாரும் மனிதர்கள் தானே, காவலர்களும் மனிதர்கள் தானாங்க. அதாவது காவல்துறை என்பது ஒரு காக்கும் தெய்வம் போல. கண்டிப்பாக. அப்படியாப்பட்ட இடத்த அந்த காவலர்களுக்கு, காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்குறாங்க, கீழே இருக்கிற யாருக்குமே கொடுக்கப்படல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அடிஷனல் கமிஷனருக்கு வந்து 1,500 டிக்கெட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி வாங்கியிருக்காரு ஒருத்தர். இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பார்த்தா அது மாதிரி நியாயமா? இதுவே ஒரு விதமான சட்டவிரோதம் தானே. அது யாரா கூட இருக்கட்டும். சாமானியர்கள்லாம் கியூல வெயில்ல நின்று இருக்கிறச்சு. சாமானியர்கள்னா மக்கள்கிட்ட வந்து எவ்வளோ மோசமான சூழ்நிலையை உருவாக்குறாங்கன்றத பார்த்துட்டே இருக்கணும். அதாவது இந்த 2007 நான் வந்து ஒரு வழக்கு தொடுத்தேன் உயர்நீதிமன்றத்தில். தொடுத்து காவல்துறைக்கு இதனால என்ன லாபம் இருக்குது, இவனுங்க வந்து கமர்ஷியலாக சம்பாதிக்கிற இந்த கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து நடத்துகிறான், அவன் சந்தோஷமாக வாழ்கிறான், அவன் வந்து சந்தோஷமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏன்டா நாங்கள் வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குற காவல்துறை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் எப்படா வந்து இலவசமாக பயன்படுத்துவீங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்தேன். அந்த வழக்கின் அடிப்படையில் அன்னைக்கு 2 கோடி ரூபாய் வந்து நான் வந்து சென்னை மாநகர காவல் ஆணையத்திற்கு நான் வந்து கட்டணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கி கொடுத்தேன்.
அன்னையிலாம் ஆரம்பிச்சு தான் இந்த கிரிக்கெட் மேட்ச் நடத்தினாலோ வேற எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலோ இந்த போன்ற விஷயங்களுக்கு காவல்துறை யார் பயன்படுத்துறீங்களோ அந்த காவல்துறை சம்மந்தம். ஆனால் கமர்ஷியலுக்காக நீங்கள் கமர்ஷியலாக போகிறீங்க. கோயில் பாதுகாப்பு இருக்குது, கோயிலுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இப்போ நம்ம சர்ச்சுக்கு ஊரில் போகும்போது கொடுப்பாங்க. இப்போ இந்த ரம்ஜான் மாதத்தில் வந்து ஏதாவது இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது நிகழ்ச்சி நடத்தும், அதுக்கான பாதுகாப்பு கொடுப்பது வந்து காவல்துறையுடைய வேலை, கடமை. ஆனால் கமர்ஷியலாக சம்பாதிக்கிற இந்த நாதாரி பயல்களுக்கு எதுக்கு நம்ம வந்து நம்முடைய காவலர்களை கொடுக்கணும்? என்ன தலையெழுத்துங்களுக்கு? அப்போ அன்னையிலேருந்து தொடர்ந்து 2007 தொடர்ந்து தான் இந்த வழக்குகள்லாம் போட்டதுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு காவலர் குறிப்பாக 1800 ரூபாய் இன்னும் நினைக்கிறேன் இன்னைய ஸ்டேஜில் பணம் கட்டுறது. ஒரு காவலுடைய சம்பளம் கணக்கு போட்டு அதை இன்னைக்கு கட்டுறாங்கன்னு. அது எத்தனை நாள் நிற்கிறாங்களோ அத்தனை நாளைக்கு காசு கட்டணும். இப்படி தாங்க இன்னைக்கு வரையும் நடந்துட்டு வருது. சரி, இப்போ நம்ம ஏன் இந்த ஊழல் முறைகேடுன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறைகேடு என்பது ரொம்ப நான் காலையிலேருந்து 2-3 நாளாகவே அதை செக் பண்ணும்போது சொன்னாங்க, நிறைய கால்ஸ், சார் டிக்கெட்டே கிடைக்கல, டிமாண்டு, சில ஆஃபீஸர் வாங்கிட்டு. நான் இன்னைக்கு இல்லை 2 நாள் ட்ரை பண்ணேன். கிடைச்சதா சார் உங்களுக்கு? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், இது குழந்தைங்க எப்பவுமே ஆசைப்படுறது தானே. ஒரு நடிகர்கள் மேலே இருக்கக்கூடிய மோகம் எப்படி இருக்கோ, விளையாட்டு வீரர்கள் மேலேயே ஒரு மோகம் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இன்றைக்கி பல்வேறு விதமான ஆட்கள் நான் தொடர்பு கொண்டு பார்க்கும்போது இந்த டிக்கெட்டு வாங்குறதுக்கு அவ்வளோ பெரிய, யார் கேட்டாலும் அவர் வச்சுருக்கார் டிக்கெட்டு, இவர் வச்சுருக்கார் டிக்கெட்டு, இந்த ஆஃபீஸர் வச்சுருக்காரு, அந்த ஆஃபீஸர் வச்சுருக்காருன்னு தட்டி கழிக்கிறாங்க. சரி, நமக்குலாம் அந்த மாதிரி எங்கேயும் பிச்சை எடுக்கிறதுக்கு நமக்கு தயாராக இல்லை. சில இடங்களில் பிச்சை எடுத்தே வாழணும்னு நினைக்கிற ஜென்மங்கள் தான் அந்த மாதிரி இருக்குன்றதுனால தான் இதை முடிவு எடுத்து பேசிடுவோம். இன்னைக்கு இது ஒரு வழக்காக ஏன் போடக்கூடாது? போட போகிறீங்க சார்? கண்டிப்பாக நீதிமன்றத்தை வர வாரத்தில் நாடுறேன். ஏன்னா அடுத்து ஒரு மேட்ச் இருக்குது தான் சென்னையில். ஆமாங்க சார், 2 மேட்ச் இருக்குது. இதில் என்ன நடக்குது முறைகேடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமானியங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, ஆனால் வலிமை வாழ்ந்தவர்கள் எல்லாமே டிக்கெட்டை வந்து விற்பனையில் கொண்டு வரான். இன்றைக்கி நான் 399 ரூபா ஒரு டிக்கெட், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற டிக்கெட்டு நேற்றுக்கு 12,000 ரூபா. இன்றைக்கி வந்து என்ன விலைன்னு ஃபோன் பண்ணி கேட்க போகிறேன். நான் அதுக்கான எல்லா ரெக்கார்டையும் ரெடி பண்ணிக்கிட்டேன், என்ன விஷயம் நடந்திருக்குது அவனுங்கன்று. அப்போது இது காவல்துறையினால் கண்டிப்பாக வழக்கு போட முடியாது. காவல்துறை ஏன் வழக்கு போடாது? நான் இப்போ இன்றைக்கி புகார் கொடுத்துட்டேன். இன்றைக்கி ஆன்லைனில் மெயிலுக்கு புகார் கொடுத்துட்டேன். இன்றைக்கி போட மாட்டாங்க காவல்துறை. ஏன்னா காவல்துறை பாதிக்கப்படுறவங்களே போடலாம் சார். வரணும் இல்லைங்க. எத்தனை பேருக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சம்பவங்களை ஒரு மனிதன் பாதிக்கப்படுறான். வீட்டில் இருந்து புறட்டு அவன் அலுவலகத்துக்கு போகிறது வரத்துக்குள்ளேயே அவனுக்கு 1008 பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? பஸ்ஸில் ஏறினா பிரச்சனை, ஆட்டோவில் ஏறினா ஒரு இஷ்யூ. இந்த மாதிரி சம்பவங்களை எத்தனை நாளைக்கு நீங்கள் ஒருத்தன் அந்த போராடுறதுக்குன்னு ஒரு தனி, இப்போ நம்ம மாதிரின்னா இதுதான் வாழ்க்கையாக அர்ப்பணிக்கிறோம். சில நேரங்களில் இதே கூட நம்ம முழுமையாக அர்ப்பணிக்கல. ஏன்னா நமக்கும் வந்து வாழ்வாதாரம் இருக்குது, அதுக்கான சில விஷயங்கள் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த விஷயத்த நம்ம வந்து செய்கிறோம். இன்றைக்கி சாமானியர்களுக்கு கிடைக்கல, ஆனால் இன்றைக்கி அதிகாரத்தினுடைய வர்க்கத்தில் இருக்கிறவங்க இது ஒரு விஷயம். அதை விட தாண்டி ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த ஸ்டேடியம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த 3800 டிக்கெட்டில் 20,000 டிக்கெட் அவரே எடுத்துக்கிட்டாங்க. இது கடந்த முறையும் நடந்திருக்குது. 38,200 டிக்கெட்டுங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 5,000 டிக்கெட் காம்ப்ளிமெண்ட்ரி போயிடுச்சு. ஓகேங்களா? காம்ப்ளிமெண்ட்ரி போயிடுச்சு. அது வந்து காவல்துறை அதிகாரிகள் மற்ற அவங்க அசோசியேஷன் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. ரெஸ்ட் ஆஃப் தட் ஒரு 33,000 இருக்கு. ஆமா, அவங்க பிளாக் பண்ணி அந்த 10 நிமிஷத்துல ஏன் பிளாக் ஆச்சுன்றதுக்கு சொல்றேன். இது எவ்வளவு பெரிய ஏமாற்றுத்தனம், மோசடித்தனம். எத்தனை பேர் இந்த நாட்டுல வந்து இந்த ஒரு ஆர்வத்துல வர்றான். வெளிநாடுகள்ல இருந்து கிளம்பி வராங்க. இன்னைக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் சேலத்துல இருந்து கிளம்பி வராருங்க. நான் ஒரு ஃபோன் பண்ணா சேலத்துக்கு இங்க கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும், டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்கறாருங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருந்து கிளம்பி வராரு, திருநெல்வேலியில இருந்து கிளம்பி வராங்க, குக்கிராமங்கள்ல இருந்து எல்லாம் கிளம்பி ஒரு நாள் இந்த 400 டிக்கெட் ஒரு ஆர்வத்தோட பாக்குறான். நம்ம ஊர்ல நடக்குது, நம்ம நாட்டுல நடக்குது போது சந்தோஷப்படுவோம். இது இங்க மட்டும் தானா இல்ல மத்த இடத்துல நடக்குது அங்கேயும் அப்படிதானான்னு கேட்டீங்கன்னா, மத்த மாநிலத்துல எங்கேயுமே நடக்கலைங்க. கல்கட்டால நடக்குது, மும்பையில் நடக்குது, லக்னோ நடக்குது, ஜெய்ப்பூர்ல நடக்குது, எந்த மாநிலத்துல எல்லா இடத்துலயும் நடக்குது. ஆனா சென்னையில மட்டும்தான் இவ்வளவு மோசடியான ஒரு விஷயத்தை பேரொழிகள் செஞ்சுட்டு யார் பண்றாங்க? இதுக்கு என்ன முடிவு? இது அரசியல்வாதியும் அதிகாரிகளும் சேர்ந்தே பண்றாங்க. அசோசியேஷனையும் கையில வச்சுக்கிட்டு. இப்போ அதுதான் சொல்ல வரேன். அரசியல்வாதிகளை யார் பண்றாங்க? நான் தம்பி உதயநிதி ஸ்டாலினே சொல்றேன்னே. ஏன்னா கடந்த முறை அதே வேலையை பண்ணிட்டாருங்க. பாருங்க, நான் யார் தவறு செஞ்சாலும் அது தவறு தான் என்னை பொறுத்த வரையும். ஒரு சாமானியனுக்கு வந்து ஒரு வலியும் வேதனையும் ஒருத்தன் உருவாக்கி கொடுக்குறான்னா, நீங்கள் உனக்கு காம்ப்ளிமெண்ட்ரி, உன்னுடைய செட்டப்பு, உங்கள் சினிமா குரூப்புக்கு, உனக்கு வேண்டப்பட்டவனுக்கு, உன் மாமா மச்சானுக்கு, உங்கள் கட்சிக்காரனுக்கு, மாவட்ட செயலாளருக்கு, மந்திரிங்களுக்கு இப்படி போய் நீங்கள் வந்து சாமானியர்களுடைய அர்த்தத்தில் சம்பாதிச்சு சாப்பிட்றது இதெல்லாம் தேவையா? ஒரு செக்டாருக்கு நீங்கள் ஒரு 10,000 பேர் வச்சுக்கிறீங்களா? ஒரு 1000 பேர் 2000 பேர் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தா பரவாயில்ல. 5000 காம்ப்ளிமெண்ட்ரி வாங்குறீங்க, அதுவே அசிங்கம்.
அது இல்லாமல் பணம் கொடுத்து பிளாக் பண்ணி அந்த பிளாக்ல இதில் எல்லாரும் சேர்ந்து இவர் எவ்வளவு வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க 20,000 டிக்கெட் வந்து சொல்கிறாங்க. இன்னைக்கு தோராயமாக 20,000 டிக்கெட் வந்து அப்ராக்சிமேட்டா. அப்ராக்சிமேட் இல்லை 20,000 டிக்கெட் வாங்கியிருக்காரு தம்பி Confirm-ஆ? உதயநிதி. ஓ. அது பிளாக் பண்ணி அதுதான் வச்சுருக்காங்க. மற்றது எல்லாமே இந்த மாதிரி இந்த ஃப்ராடு கும்பல் இருக்கு இல்லையா, சீட்டிங் கும்பல், இந்த ஏமாற்றி பண்ணுறதுல அதை வந்து கிரிக்கெட்டை வந்து டிக்கெட் அசோசியேஷன் வந்து ஆரம்பித்து பல பேரை சொல்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய உடனடியாக மோசடியே சிபிஐ நடக்குது. நீங்கள் 400 ரூபா டிக்கெட் இன்னைக்கு 12,000 விற்கிதுங்க நேற்று வரையும் சொல்கிறேன்னா, அப்போ எத்தனை கோடி? இப்போ 38,200 டிக்கெட்டுன்னா நீங்கள் எவ்வளோ கோடிகளை வந்து மேலே போகுது. அப்போது இது மத்திய அரசினுடைய புலனாய்வு அமைப்பு தான் இதில் விசாரிக்கப்படணும். பல ஆயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு இதாக இருக்குது. இன்னைக்கு ஈடியை பொறுத்த வரையும் ஒரே 1 கோடி ரூபாய்க்கு மேலே போச்சுனாவே இந்த அமலாக்க பிரிவு வந்து உள்ள வந்து விசாரணை செய்யலாம். இத்தனாயிரம் கோடி விசாரிக்கும் போது அமலாக்கத்துறை தெரியாதா? ஏன்னா கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் அசோசியேஷனில் வந்து இந்த இங்கேயே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் திமுக சார்ந்தவர்கள் தான் முக்கிய பொறுப்பில் இருக்க அசோசியேஷனில். அந்த மாதிரி மத்திய அரசு இருக்குது. நான் சொல்கிறேன்னா மத்திய அரசுக்குள்ள இருக்கிறவங்களும் இதில் வந்து பங்கு இருக்குது. கண்டிப்பாக. சில எல்லா விதமான அதிகாரிகளுமே இதில் தெளிவாக இன்வால்வ் இருக்காங்க. இதை வன்மையாக இந்த விஷயத்தில் கண்டிக்கிறோம். தம்பி உதயநிதியாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சாமானியம் கிடைக்காத ஒரு டிக்கெட்டு இது உங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யும் போது கூசவே இல்லையா உங்களுக்குலாம்? எவ்வளோ பெரிய வேதனை. எங்கிருந்தோ கடந்து வர்றான் அந்த பார்க்கறதுக்காக. அவனுடைய ஆசையில மண்ணள்ளி அன்னைக்கு குழந்தை, இப்போ என்னுடைய குழந்தையே வந்து கிரிக்கெட் போறீங்களான்னு கேட்குறேன். என் தங்கச்சி குழந்தை கேட்குறோம். பார்க்கும்போது டிக்கெட் கிடைக்கலன்னு மம்மா என்ன சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சதுங்க, நாமெல்லாம் வந்து சொல்லி புரிய வச்சு அவங்கள வேண்டாமா கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் இப்போ போய் பாருங்க. நேற்று ஆரம்பிச்சாங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து. அந்த காவல்துறைக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்காதா? அப்பா கிரிக்கெட் மேட்ச் பாதுகாப்பு போறாரு, அப்பா கூட்டு போய் விட்டுருவாரு அப்படின்னு நிப்பாட்டாங்களா? இன்னைக்கு சாதாரணமாக பாருங்க எப்படி டிமாண்ட் பண்றான்ட்டு. நீங்க ஒரு கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே காவலர்களுடைய சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அங்கே இருப்பாங்க, சில காவலர்கள் இருப்பாங்க. நம்ம குடும்பம் வந்தால் முன்னாடி கூட்டு போய் காமிச்சு ஐயா கூட்டு திருப்பி அப்படியா அப்படி கூட்டு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா இதில்? இவ்வளோ பல கோடிகளை வந்து அடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் மக்கள்கிட்ட விட்டுருவோம். இதை மக்கள் தீர்மானிக்கிட்டோம். இதில் கமெண்ட்ஸில் சொல்லட்டும். நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்குது சார். வழக்குகளை பதிவு பண்ண போகிறோம். அந்த வழக்கின் மூலயமா இது போன்ற மோசடிகளில் முகத்திரைகளில் சில பேரை கிழித்தெறிவோம். நன்றி. வணக்கம் சார்.